என்ன தமிழ் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐயோ, இவன் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது பேசுவானே அப்படின்னு நினைப்பீங்க. இன்னைக்கு அப்படி பேச போகிறது கிடையாது. யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாத்தி? சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டில் போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்னை மன்னிச்சு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள கிளுகிளுப்பையை அழுத்தி விட்டுருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்தில் பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகிறான். போனா ரத்தம் கட்டிச்சாவான். ஓகே, அங்கங்கன்னு சுற்றி ஒரு வழியாக நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி அப்படி வீடியோவில் என்ன தர காட்ட போகிற சளி டப்பா நாயை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸில் எப்படி ஸ்டைலிஷான ஃபாண்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்வையாளர்களே, நான் அப்லோட் செய்யும் ஒவ்வொரு வீடியோவும் பல வியூஸ்களையும் பல லைக்குகளையும் பெற வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். தெய்வமே ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இப்போது இந்த ஃபைலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நியூ அப்படின்ற ஃபைலை எடிட் கொடுங்க. ரைட் கிளிக் அமைக்கி எடிட் கொடுங்க. ஏன்னா இப்போ அது வந்து ஃபுல் கோடிங்கில் இருக்குது. அதை நம்ம எடிட் பண்ண போகிறோம். எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்துட்டு இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் நீங்கள் வைக்க போகிற ஃபாண்ட்டு நேம் செட் பண்ண போகிறோம். இப்போது நான் முன்னாடி ஒரு சிக்கன் டின்னர் டெமோ ரெகுலர் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் வச்சுருந்தேங்க. அப்படிங்கப்பா அது ஃபாண்ட்டாங்க ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ காமிக் சான்ஸ் இப்போ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னடா நான் பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா, சர்ச் பாக்ஸில் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவேன். ஐயோ, தப்பாக பண்ணேன். ஓகே, வந்துச்சு. ஃபாண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நான் பல ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் வந்து பல விதமான ஃபாண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் நமக்கு சும்மாவே இங்கிலீஷ் ஒன்றுமே புரியாது. அதில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்ன நெருப்பெல்லாம் பறக்குது, இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ எனக்கு காமிக் சான்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ஃபாண்ட்ஸ் வந்து இப்போது உங்களுக்கு காட்டுறேன். காமிக் சான்ஸ் எம்எஸ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அந்த எழுத்தை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதை எழுத்தை பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். அதை அப்படி எழுச்சிருங்க. காமிக் சான்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாதுங்க. ஒரு எழுத்துனாலும் ஒரு எழுத்து தான், அதனால் நோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போது டைப் பண்ணிவிட்டு அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, இதை என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போது இதை வந்து இதை வந்து ரைட் கிளிக் அமைக்கி மெர்ஜ் அப்படிங்கிறத கொடுங்க. ஏன் அதை கொடுக்குறோன்னா, நம்ம அதை எடிட் பண்ணிட்டோம், இப்போ அதை ரன் பண்ணணும். அதனால மெர்ஜுங்கிறத கொடுங்க. ஓகே, எஸ் கொடுங்க. ஓகே, முடிஞ்சது. இப்போது உங்களோட லேப்டாப்பை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் போதும். நீங்கள் என்ன ஃபாண்ட் செட் பண்ணீங்களோ அந்த ஃபாண்ட் வரும். அப்படியும் வரல அப்படின்னா ஒன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும். அப்படி இல்லைனா அந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளே வரும். அந்த டீட்டெயில்ஸில் அந்த ஃபாண்ட்டோட ஃபுல் நேம் இருக்கும். அந்த நேம் வந்து டைப் பண்ணி பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரோல் பேனலில் இருக்கும்போதே டைப் பண்ணி பாருங்கள். அப்படி அது வரல அப்படின்னா உள்ளே அந்த ஃபாண்ட்டே திரும்ப ஒரு கிளிக் பண்ணி உள்ளே இருக்க பேரை டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணிவிட்டு அதை மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விண்டோஸை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ என்னோடய லேப்டாப்பை நான் ரீஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்.